Hi friends, welcome to my channel. This video is sponsored by BuyMoTap. BuyMoTap is one of the online shopping app. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா Play Store and Apple Store ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம், ஓரல் கேர், ஹெல்த் கேர், பேபி கேர், பேக்கிங் எசென்ஷியல் இப்படி எல்லா கேட்டகரி ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பில் டே பை டே நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதோடு இல்லாமல் நிறைய டீல்ஸும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்னே சொல்லலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு. அதில் வந்து டைப் 1 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நாட் போட்டு வச்சுருக்கேன். இந்த நீடில் பார்த்திங்கன்னா அயன் நீடில், இது வந்து த்ரெட் நீடில், இதுக்கு நம்பர்ஸ் கிடையாது. இப்போ இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போடுறதுக்கு ஈவன் ஸ்பேஸில் நான் வந்து ஒரு 2 லைன் போட்டு வச்சுருக்கேன். அதில் 1/2 இன்ச் அளவில் நான் மார்க்கிங் வந்து 2 லைன்லேயுமே பண்ணியிருக்கேன். நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஸ்டிச்சு ஈவனாக வரதுக்காக தான் இந்த மார்க்கிங் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிச்சோட லென்த்துங்கிறது நம்மளோட இஷ்டம்தான். அதே மாதிரி இந்த மார்க்கிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுவும் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்து நேராக மேலே கிராஸாக கொண்டு போகிறேன். இந்த மார்க்கிங் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, அந்த மார்க்கிங்க்கு கொண்டு போயிட்டு லாங் செயின் போட்டுட்டு அந்த செயினை லாக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன லாக் போடுவோம் இல்லையா, அந்த லாக்கிங் ஸ்டிச்சு ஒன்று அங்கே கண்டிப்பாக போடணும். லாங் செயின் போடும்போதெல்லாம் கண்டிப்பாக இந்த லாக்கிங் ஸ்டிச்சு போட்டே ஆகணும். திரும்ப நான் கீழே கொண்டு வந்து கீழே அந்த பஞ்ச் பண்ண இடத்துக்கு பக்கத்துலேயே நீடில் பஞ்ச் பண்ணி அந்த அங்கே ஒரு லாங் செயின் ப்ளஸ் ஒரு லாக்கிங் ஸ்டிச்சு போடுறேன். போட்டுட்டு இப்போ திரும்ப நான் மேலே கொண்டு போகும்போது ஏற்கனவே போன பக்கம் இந்த சைடு இல்லாமல் போகக்கூடாது. இது வந்து ரைட் சைடுன்னு வச்சுக்கோங்க, இது லெஃப்ட் சைடுன்னு வச்சுக்கோங்க. த்ரெட்டை வந்து லெஃப்ட் சைடு நீடில் பஞ்ச் பண்ணி அந்த இடத்துல ஒரு செயின் போட்டு அங்கே ஒரு லாக் போடணும். இதே சைடு போகக்கூடாது. திரும்ப கீழே கொண்டு வரும்போது அந்த சைடு லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். மேலே போகும்போது ரைட் சைடு கொண்டு போகணும். புரியுதா? இது வந்து ஜிக்ஸாக் மாதிரி இப்படி மாற்றி தான் நம்ம வந்து ஸ்டிச்சை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அப்போ தான் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்டில் கிடைக்கும். அதுக்கு தான் இதுக்கு பேர் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுன்னு பேர். அந்த சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் மாதிரியான ஒரு சிம்பலும் நமக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட் பேப்பரை முறுக்கி விட்டு அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்கும். உங்களுக்கு வந்து இதை நீங்கள் பேசிக்காக வந்து நெக்லைனில், ஸ்லீவோட கார்னரில், இது மாதிரி எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. நீங்கள் உங்களுக்கு ஒரு லாங் செயின் போட தெரியுது, ஒரு நாட் போட தெரியுதுன்னா ஈஸியாகவே போடலாம். கவனமாக போடுங்க. மேலே கொண்டு போகும்போது லெஃப்ட் சைடு ரைட் சைடு கொண்டு போகணும், கீழே கொண்டு வரும்போது லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த சைடு மாற்றி நீங்கள் போடலாம். பட் ஒவ்வொரு தடவை போடும்போதும் எப்படி இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் போகிறேன், மேலே போகும்போது லெஃப்ட்டில் போகிறேன் அப்படின்னா கீழே வரும்போது ரைட்டில் வரணும். இல்லை அதை மாற்றி போடுறேன்னா மாற்றி போடணும். அவ்வளோதான். இப்போ அந்த 1/2 இன்ச் நம்ம கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அதை ஃபில் பண்ணுற வரைக்கும் இந்த ஸ்டிச்சை எப்படியே மாற்றி கண்டினியூ பண்ணுங்கள். நெருக்கமாக போடுங்க. தள்ளி போட்டிங்கன்னா கேப் விழுந்த மாதிரி இருக்கும், அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை கொஞ்சம் நெருக்கமாக போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த மெரூன் கலரோட ஷேடே வந்து உங்களுக்கு டபுள் ஷேடாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 ஸ்டிச்சஸ்க்கு மேலே நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து சில்க் த்ரெட் உங்களுக்கு நல்லாவே என்னோடய Day 1 கிளாஸ்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சில்க் த்ரெட்டோட ப்ராக்டிஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கும். அதே மாதிரி நீடில் ரொட்டேஷனும் வந்து உங்களுக்கு நல்லாவே பழகியிருக்கும் இது வரைக்கும். அப்படி த்ரெட்டை கீழேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு சிக்காகுது அப்படின்னா கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு போடுங்க. பிடிச்சி இழுத்திங்கன்னா என்ன லாங்காக நம்ம போடுறோம்ல, போடும்போது த்ரெட்டு கட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி லாங்காக இழுக்கும்போது த்ரெட்டு சிக்காகுது அப்படின்னா கீழே த்ரெட்டை லூஸ் விட்டு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ரொம்ப கீழே இருக்க த்ரெட்டை டைட் பண்ணி பிடிச்சி இழுத்து போடாதீங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு மேலே இழுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கீழே இருக்க த்ரெட்டையும் சரி, நீடில் இருக்க த்ரெட்டையும் சரி கொஞ்சம் லூஸாக விட்டு ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிச்சு ரொம்பவே ஈஸியாக போடக்கூடிய ஸ்டிச்சு தான். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப கம்மியான ரேட்டில் எனக்கு ஒரு த்ரெட்டு வச்சு எனக்கு ஒரு டிசைன் போட்டு கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா இதை நீங்கள் அழகாக சூஸ் பண்ணலாம். ஒரு 3 லைன் சரி போட்டுட்டு ஒரு சுகர் பீடு மட்டும் வச்சுட்டு ஒரு லைன் வந்து இந்த டபுள் லைனில் போட்டு இந்த இதை பக்காவாக போட்டு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், இது நெக்லைனில் போட்டு ஸ்லீவோட எண்டில் வந்து இதே மாதிரி ஒரு 3 லைன் சரி ஒரு சுகர் பீட் செட்டு போட்டுட்டு இந்த இதை போட்டுட்டு மீதி இருக்க கேப் எல்லாத்தையும் புட்டாஸ் வச்சு ஃபில் பண்ணிங்கன்னா ஈஸியாக வேலையும் முடியும். ஒரு 1000 ருபீஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த அளவில் 1000 ருபீஸில் அழகாக ரொம்ப கிராண்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் என்னென்ன வேணாலும் கொடுத்து அழகு பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் இந்த ஒரு செட்டு முடிச்சிட்டேன்.
செகண்ட் செட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்த நான் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த செட்டுக்கு வந்து இந்த அடுத்து நான் பாயிண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, மார்க் பண்ணியிருக்கேன்ல இந்த இடம், அந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே குத்திட்டு அதே தான் திரும்ப அதே ப்ரொசீஜர் தான். அங்கே ஒரு நாட்டை போட்டுட்டு திரும்ப அப்படியே கீழே கொண்டு வந்து அந்த உள் பக்கமாக ஃபஸ்ட்டு குத்துனதில் அதில் உள் பக்கமாக இந்த பக்கம் வந்து வெளியில் வர்ற மாதிரி குத்தணும். இதே மாதிரி கொண்டு வாங்க. இது வந்து கொஞ்சம் நெருக்கமாக போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். இல்லைனா தள்ளி தள்ளி போடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி த்ரெட்டே வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போடாதீங்க, கொஞ்சம் நெருக்கமாகவே போடுங்க. இது வந்து ஈவனாக முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மார்க் பண்ணிட்டு நம்ம ஒரு ஸ்டிச்சு கணக்கு வச்சு போடுறோம்லாம் போட முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் மார்க்கிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஈவனில் எனக்கு இந்த கேப்பில் வேணும் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு 1/2 இன்ச்சுங்கிறது நார்மலான ஒரு சைஸு. இதுக்கு அதிகமாகவும் போக வேண்டாம், இது கம்மியாகவும் இருக்க வேண்டாம். 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கேப் ஈவன் கேப்பில் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ரொம்ப இது சின்னதாக போட்டாலும் நல்லாயிருக்கு, இது இதை விட பட்டையாக பெருசாக போட்டாலும் நல்லா இருக்காது. இது வந்து நார்மல் 1/2 இன்ச்சுங்கிறது உங்களுக்கு நார்மலான ஒரு கேப்பு தான். நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நான் லாஸ்ட்டில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க்கு போட்டுட்டு அங்கே சென்ட் பண்ணிங்கன்னா ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுவேன், இல்லை டவுட் இருந்தாலும் நீங்கள் அங்கே கேட்டுக்கலாம். என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேட்டாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்கன்னா அங்கே கேட்டுக்கிட்டாலும் சரி, ஓகேவா? இப்போ இந்த ஸ்டிச்சை வந்து இப்போ செகண்ட் செட்டு போடுறேன். இது போட போட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சாக போட பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு மாதிரி டைமண்ட் ஷேப் வந்து அந்த கேப்பில் கிடைக்கும். அந்த கேப்பில் நம்ம என்ன வேணாலும் டெக்கரேட் பண்ணி அழகு பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். நீங்கள் அங்கே ஒரு சின்ன ஸ்டோன் ஒட்டினாலும் சரி, இல்லை ஒரு சின்ன பீடு கொடுத்து சுற்றி சுகர் பீடு கொடுத்து ஒரு பூ மாதிரி ஒரு ரவுண்டு இது கொடுத்தாலும் கொடுக்கலாம். இல்லை ஒன்றுமே வேண்டாம், இதில் கான்ட்ராஸ்ட் கலரில் நான் வந்து இது பார்டர் மாதிரி கொடுத்து சென்டரில் கொண்டு போனேன். நான் அது லாஸ்ட்டாக பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. கான்ட்ராஸ்ட் கலரில் அப்படியே வெறும் இது த்ரெட்டை வச்சு கொடுத்தாலும் சரி, இல்லை ஜரி த்ரெட்டை வச்சு நான் எப்படி செயின் போட்டனோ அதே மாதிரி போட்டாலும் சரி, இல்லை பீடு யூஸ் பண்ணலாம், இது யூஸ் பண்ணலாம், ஸ்டோன் யூஸ் பண்ணலாம், எல்லாமே நம்ம இஷ்டம்தான். இதை எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம அழகாக யூஸ் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு உங்களுக்கு. இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுங்கிறது ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டிங்கன்னா அழகாக கஸ்டமருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு டிசைனாக நம்ம கொடுக்க முடியும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் முடிக்கும்போது எப்படி நம்ம நாட் போட்டு முடிப்போமோ அதே மாதிரி தான் முடிக்கணும், ஓகேவா? எல்லா ஸ்டிச்சுக்கும் எப்படி நாட் போட்டு முடிப்போமோ அதே மாதிரி தான் இது முடிக்கணும். இப்போ நான் இதை ஃபில் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல இந்த டைமண்ட் வருது பார்த்திங்களா, இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் அழகாக ஃபார்ம் ஆகும் நமக்கு. அந்த டைமண்ட்குள்ளே நம்ம என்ன டிசைன் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். இப்போ நான் இந்த 5 ஸ்டிச்சுமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். 5 செட்டு போட்டிருக்கேன், கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். எல்லா இடத்துலையும் அந்த டைமண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மேலேயும் கீழேயும் வந்து நம்ம ஏகப்பட்ட ஹோல்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதே கலர் நீங்கள் என்ன த்ரெட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணியே அவுட்லைன் கொடுத்துருங்க. எந்த ஸ்டிச்சு போட்டு முடிச்சிங்கனாலும் கண்டிப்பாக அவுட்லைன் அங்கே இருக்கணும். அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு ஒரு லுக்கு வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். இப்போ இதை நீங்கள் நெக்லைனில் கொடுக்குறீங்கன்னா 2 சைடும் வந்து ஜரி கொடுத்தும் அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லைனா கட் பீடு கொடுத்த அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லைனா சுகர் பீடை கொடுத்து கூட கம்ப்ளீட் பண்ணலாம். பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு 3 லைன் ஜரி, இந்த பக்கம் ஒரு சுகர் பீட், அந்த பக்கம் ஒரு சுகர் பீட் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 பக்கமும் வந்து உங்களுக்கு இது கொடுத்துட்டேன். இப்போ இன்னும் ரொம்ப கேப் தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா இன்னொரு லைன் கூட நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ இது கான்ட்ராஸ்ட் கலர்னால் எல்லோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கலரை வச்சு இங்கே நம்ம நடுவில் செயின் போட்டு போகலாம். இல்லை நமக்கு வந்து இது இருக்குது, ஜரி த்ரெட் இருக்குன்னா ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி கூட போடலாம். இப்போ நான் உங்களுக்கு ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஜரியை வந்து இந்த கார்னரில் நான் எடுக்கிறேன். எப்படி எடுக்கணுன்றதையும் பார்த்துக்கோங்க, எப்படி பண்ணுறேங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் எடுத்துகிட்டு இங்கே ஒரு சின்னதாகவே ஒரு செயின் போடுங்க. ஒரு 2 செயின் கூட போடலாம். போட்டுட்டு இந்த நடு போர்ஷனை கவர் பண்ணுற மாதிரி ஒரு லாங் செயின் போட்டு இந்த இடத்துல குத்தி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி ரவுண்ட் பீடு இருக்குது இல்லையா, இது 3mm பீடு. இந்த பீடை தான் இந்த இடத்துல நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ இந்த பீடை ஒன்று எடுத்துகிட்டு இப்போ இந்த இடத்துல இந்த பீடை வச்சுக்கோங்க. இதை நீங்கள் இன்னும் சின்ன பீடை யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை வெறும் ஜரி கொடுத்துட்டு மேலே ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டு போகிறேன்னாலும் போகலாம், அது நம்ம இஷ்டம்தான். மொத்தத்தில் இந்த சென்ட்ரு போர்ஷனை கவர் பண்ணுற மாதிரி ஒரு லாங் செயின் போட்டுக்கோங்க. சென்டரில் சின்ன சின்ன செயினாக போட்டுட்டு போனாலும் ஓகே தான். சின்ன சின்ன செயினாக போட்டு மேலே ஸ்டோனை கம் போட்டு ஒட்டுறோனாலும் ஒட்டிக்கலாம், அது ஒன்றும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. இது நம்ம இஷ்டம்தான். கஸ்டமருக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க, எனக்கு இந்த சென்டரில் இந்த மாதிரி வேணும்னு கேட்டாங்கனாலும் ஓகே, இல்லை உங்கள் இஷ்டம், நீங்கள் எதை நல்லா இருக்குமோ அதை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் நமக்கு வசதி. என்ன வேணாலும் நம்ம வந்து ஃபில் பண்ணி இதில் போட்டுக்கலாம்.
ஓகேவா? இப்போ இது வந்து நான் 3-in-1 பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் ஃப்ரீயாக அப்படியே வெறும் கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு செயின் மட்டும் போட்டு போகிறேன்னாலும் ஓகே தான் இல்லையா? இல்லை ஜரியில் நான் கொடுக்குறேனாலும் ஓகே தான். இது வந்து இன்னும் உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் தான் பாக்கி இருக்குது. அதுக்கப்புறம் ஜரி, கட் பீடு, சுகர் பீடுன்னு அப்படின்னு போக ஆரம்பிச்சிரும். கிளாஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது வரைக்கும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டில் ஈஸியாக கற்றுக்கிட்டீங்கன்றது தெரியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெடோட இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி போட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 1 வந்து ரொம்ப ஈஸியாகவே முடிச்சிடலாம். இதை நீங்கள் நெக்லைனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயம் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் சூப்பராக கிராண்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கும், அழகாக இருக்கும் உங்களுக்கு. இந்த சைடு 2 சைடு போர்ஷன் கொடுக்கறது நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். கட் பீட் கொடுக்கலாம், சுகர் பீட் கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுத்து அந்த ஃபில் பண்ணலாம். இப்போ இதை எந்த ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லைன் மாதிரி ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த நெக்கில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நார்மலாக வந்து நெக்லைன் ஒரு ஜரி த்ரெட்டு கொடுத்துட்டு 3 இது கொடுப்போம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஈவனாக ஒரு லைன் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த கர்வ் போர்ஷனில் எப்படி வருதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக கீழே வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் லைன்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது இந்த இடத்துல டாட் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கொடுத்து நெக்லைன் கம்ப்ளீட் ஆகிடும். அதே மாதிரி ஸ்லீவில் இந்த ஓரத்தில் கொடுத்துட்டு மேலே மீதி இருக்க ஸ்பேஸில் டாட் வச்சிட்டிங்கனாலும் ஸ்லீவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். நம்ம சேனலில் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் வாட்ஸ்அப்பில் கிளியர் பண்ணுறேன். இல்லை டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் கேளுங்க. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.